ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கையில் கன்னமிடப்பட்டவை எது என்று பார்த்தோம் என்றால், நம் உறவுகளை இழந்திருக்கின்றோம். நம் உறவுகளில் விரிசல் உள்ளன. குடும்பத்திலும் சரி, சொந்தக்கார உறவுகளிலும் சரி, அனைத்து உறவுகளிலும் விரிசல். அந்த உறவுகளை தொலைத்து கொண்டே இருக்கின்றோம். 1 யோவான் 4 அதிகாரம் 7. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நம்முடைய உறவுகளில் எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறது? நம் அன்பாய் இருக்கும் பொழுது கடவுளை அறிந்து கொள்கிறோம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. நம்முடைய உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பை இழந்து கொண்டிருக்கிறோம். விழிப்பாய் இருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய உறவுகளை, நம்ம குடும்ப உறவுகளையும், நம் சொந்த உறவுகளையும், நம் நண்பர்களையும், அந்த உறவு நிலைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு நம் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். நம் விழிப்பாய் இருந்து எவையெல்லாம் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் உறவுகளை பிரிக்கின்றதோ அந்த தீய சக்திகள் அகன்று போய் விழிப்பாய் இருந்து உறவுகள், அன்புகள் கன்னமிட விடாமல் பாதுகாத்து கொள்வோம். ஆமீன்.